வணக்கங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு எங்க ராதா அக்கா கிட்ட இருந்து கத்துக்கிட்ட ஒரு வித்தியாசமான ராகி அண்ட் தேங்காய் பால் ஹல்வா எப்படி பண்றதுன்னு தான் சொல்லி கொடுக்க போறேன். இதே ரெசிபியை இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா மேல இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க. இந்த ஹல்வா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் இது தாங்க. முந்தின நாள் நைட்டு 1 கப் அளவுக்கு ராகி எடுத்து ஒரு பாத்திரத்துல போட்டு நல்லா கழுவிட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஊற வச்சிடுறேன். அடுத்த நாள் காலையில் இந்த ராகி நல்லா ஊறி இருக்கு. இப்போ இதுல இருந்து தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்க போறேன். இது கூடவே ஒரு 5லிருந்து 6 ஏலக்காவும் கூட ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து மிக்ஸியை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஓட விடுங்க. அஞ்சு நிமிஷம் மிக்சியில் நல்லா அரைச்சதுக்கு அப்புறமா ஒரு சாதாரண வடிகட்டியில் வடிகட்டிக்கோங்க. துணி யூஸ் பண்ண வேண்டாம். ஒரு கரண்டியை வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டீங்கன்னா உங்களுக்கு நம்ம கேழ்வரகோட தோல் எல்லாம் தனியாக நின்றுடும். இந்த மாதிரி வடித்து எடுத்தீங்கன்னா இதுதான் நம்மளோட கேழ்வரகு பால். அடுத்ததா இதுக்கு 1 கப் அளவுக்கு திக்கு தேங்காய் பால் தேவைப்படுது. என்கிட்ட இன்னைக்கு ஃப்ரெஷ் தேங்காய் இல்லாததுனால கடையில் வாங்கின தேங்காய் பால் பவுடர் யூஸ் பண்ணி ஒரு 50 கிராம் அளவுக்கு தேங்காய் பால் பவுடரும் 1 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். இதை நல்லா கலந்து வச்சுட்டோம்னா இது திக்கான தேங்காய் பாலாக மாறிடும். இன்னைக்கு நான் இந்த ஹல்வாக்கு வெல்லம் யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி 3 கட்டி வெல்லம் எடுத்துக்கோங்க. இது ஒரு 300 கிராம் அளவுக்கு வரும். இதை உடைச்சி போட்டாலும் போட்டுக்கலாம். இல்லை இந்த மாதிரி 1 கப் அளவுக்கு சூடான தண்ணி ஊற்றி ஒரு 15 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா கரைஞ்சி வந்துடும். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நெய் தடவி எடுத்து வச்சுக்கோங்க. இன்னைக்கு இந்த ஹல்வா செய்கிறதுக்கு நான் ஒரு பெரிய நான்ஸ்டிக் கடாய் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து இது கூடவே நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்க ராகி பால், தேங்காய் பால், வெல்லத்தோட தண்ணி இது எல்லாத்தையும் கூட சேர்த்துடலாம். தீயை மிதமாகவே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா உங்களுக்கு அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். வெல்லம் தண்ணியை மட்டும் எப்பயும் வடித்து ஊற்றிக்கோங்க. ஏன்னா வெல்லத்தில் மண் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். எல்லாத்தையும் கடாயில் சேர்த்ததுக்கு அப்புறமா மிதமான தீயில கொஞ்சம் கைவிடாமல் கலந்து விடுங்க. ஏன்னா அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த மாதிரி நம்ம ஹல்வா கொஞ்சமாக கட்டிப்பட்டதுக்கு அப்புறமா தீயை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நான் இன்னைக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு முந்திரி சேர்க்க போகிறேன். இந்த முந்திரியை வறுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. இந்த சமயத்தில் நான் இப்போ இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்க போகிறேன். மொத்தத்தில் இந்த ஹல்வாக்கு ஒரு 4லிருந்து 5 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்தா போதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நெய் சேர்த்து நல்லா கலந்து விட ஆரம்பிச்சதுக்கப்புறம் நெய் எல்லாத்தையும் இழுத்துரும். நடுவில் அப்பப்போ கொஞ்சமாக கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காகத்தான். இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹல்வா சைடில் ஒட்டாமல் வர ஆரம்பிக்கும். கடைசியாக ஹல்வா இந்த மாதிரி உருண்டு திரண்டு வர ஆரம்பிக்குங்க.
இந்த சமயத்தில் மேலே நம்ம போட்ட நெய் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிச்சிரும். இது தாங்க பதம். இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம ஹல்வாவை கேஸை விட்டு இறக்கிடலாம். நம்ம ஹல்வா இப்போது நல்லா பந்து மாதிரி உருண்டு வர ஆரம்பிச்சிருச்சிங்க. இவ்வளோ தான். இந்த சமயத்தில் கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ நம்ம நெய் தடவி வச்சுருக்க தட்டிலையோ இல்லைன்னா பாத்திரத்துலேயோ நம்ம ஹல்வாவை ஊற்றிடலாம். ஊற்றி விட்டுட்டு இந்த மாதிரி எல்லா பக்கமும் சமமாக இருக்கிற மாதிரி அழுத்தி விட்டுருங்க. நான் இன்னைக்கு கொஞ்சம் வெட்டி வச்ச பாதாம் சேர்க்க போகிறேன். இது உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா விட்டுடலாம். பொடிச்ச பாதாம் மேலே சேர்த்திங்கன்னா ஒரு கரண்டியை வச்சு இந்த மாதிரி தட்டி விட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு நம்ம கடைகளில் கிடைக்கிற மாதிரி அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அவ்வளவு தாங்க, நம்மளோட சுவையான ஆரோக்கியமான தேங்காய் பால் ராகி ஹல்வா தயார்.